ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. திருஞானம் பாகம் 2 அத்தியாயம் 10 விளக்க உரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். திருஞானத்தின் இறை ஒளி என்பது அதி உன்னத சத்தியங்களை வெளிப்படுத்துகின்றது. ஆதி சக்தியின் அம்சமான அன்னை சாரதை இயக்கத்தின் நாயகியாவார், ஞானத்தின் அதிபதியாவார். 10வது அத்தியாயத்தில் இறை ஒளி குறித்த அற்புத ஞானங்களை வெளிப்படுத்தி உள்ளார். 1. அருள் என்பது தேடி திரியாமல் இறைவனால் தன்னிச்சை செயலாய் அருளப்படுவதாகும். பொருள் என்பது தேடி திரிந்து ஈட்டப்படும் ஓர் எரிபொருளாகும். 2. ஆன்ம ஒளி என்பது அனைத்துயிர்களுக்கும் உணவாகும். ஆயினும் இறை ஒளி என்பதோ மனிதர்களுக்கு மாத்திரமே எரிபொருளாய் கிட்டுகின்ற ஓர் உயர்ந்த சக்தியாகும். 3. மனிதர்கள் மாத்திரமே இயற்கையாய் கிட்டுகின்ற ஆன்ம ஒளி எனும் இரசாயன எரிபொருட்களை கொண்டும் இயங்குகின்றனர். இறை ஒளியினை நாடிச் சென்றும் பெறுகின்றனர். இறுதியில் இறைவனின் தன்மையினை வெளிப்படுத்தும் சூன்ய ஒளியினையும் உணவாக ஏற்று உள்மூளையின் மாறுபட்ட இயக்கங்களின் மூலம் ஆன்ம விடுதலையும் அடைகின்றனர். 4. ஒரு நாளின் இறுதி 15 நாழிகைகள் எனும் நடு இரவு பொழுது முழுவதும் வெள்ளி எனும் கனிம ஒளியாற்றலானது இறை ஒளி எனும் ரூபம் ஏற்று ஞான அணுக்களில் நிறைய துவங்கும். 5. 4வது ஆற்றலாக வெளிப்படும் வெள்ளி எனும் கனிம ஒளி இழையானது நிர்மல அணுக்களை இணைத்து பிணைத்து சுருக்கிவிடும் என்றறிக. 6. நடு இரவு பொழுதுகளில் தனஞ்சய வாயு எனும் ரூபம் ஏற்று நிர்மல அணுக்களை நிறைக்கின்ற வெள்ளி இறை ஒளியானது தனது சுருங்கும் தன்மையின் மூலம் அறிவு அணுக்களையும் சுருக்கி உறங்கத் தூண்டும். மனமும் இயக்கமற்று நிலைக்கும். 7. வெள்ளி இறை ஒளி என்பது தூய வெண்ணிற ஒளியினை கொண்டு விளங்கும் குளிர்ந்த பனித்துளியினை போன்றது. 8. வெள்ளி ஒளி சக்தியினை முயன்று ஈர்க்க இயலாது. ஏனெனில் அறிவும் மனமும் உணர்வுகளுமே கூட உறங்கிவிடும். 9. உணர்வற்ற நிலை என்கின்ற தன்மை உருவாகும். அன்பு, நம்பிக்கை, மன நிறைவு போன்ற உணர்வுகளும் மங்கி அழியும். 10. வெள்ளி எனும் இறை ஒளியானது உயிருக்கும் ஓய்வளித்து அகப்பயணம் மேற்கொண்டு ஆன்மாவினை அடைந்துவிட தூண்டியே உதவிடும். 11. உணர்வற்ற நிலையும் இயங்கா தன்மையும் முழுமையாக சிந்திக்கத் துவங்கினால் ஆன்மலயம் சித்திக்கும். உயிரணுவும் ஓய்வு கொண்டு ஆன்ம இயக்கத்தினை வெளிப்படுத்தும். 12. மனிதர்கள் மாலை பொழுதுகளில் மன நிறைவு கொண்டு இறைவனை துதித்து நன்றி உரைத்து அன்பினை பெருக்கி அமைதியாய் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்வதன் மூலமே பற்பல சிறைப்பட்ட ஆன்மக்கருக்கள் விடுதலையும் எளிதாகும். எச்செயலையும் ஆற்றாது ஆழ்ந்து தவம் இயற்றுவது மற்றும் இறைலயத்தினில் ஆழ்வது ஆகிய செயல்களுக்கு வெள்ளி இறை ஒளியே
பூரணமாய் உதவிடும். சிந்தித்து உணர்ந்து ஏற்றிடுங்கள். வாழ்த்துகின்றேன்.